வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பச்சை மொச்சை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் ஒரு டேஸ்டியாக ஒரு குழம்பு பண்ண போகிறோம். அதுவும் நம்ம மண் சட்டியில் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதோட கொஞ்சம் போல் சோம்பும் ஒரு விரல் சைஸ் அளவுக்கு பட்டையும் சேர்த்து நல்லா தாளிச்சிடலாம். இப்போ நம்ம சேர்த்த சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 20 நம்பர் போல் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. இதை ஓரளவுக்கு வதங்கிடட்டும். இது வதங்கின பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்துறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எந்த வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களை சேரும். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி நல்ல ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை எடுத்துகிட்டு அதையும் உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம சேர்த்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதை காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இதோட பார்த்திங்கன்னா நம்ம மொச்சப்பயிறு நான் தோலோடு இருக்கக்கூடிய அந்த மொச்சப்பயிறு பச்சை மொச்சைன்னு சொல்லுவாங்க, அதை தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு அதை குக்கரில் நல்ல ஒரு 2 விசிலோ 3 விசிலோ வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுங்க. தண்ணி சேர்த்தா தான் அது வேகும். அதனால் கொஞ்சமாக நம்ம சுண்டெல்லாம் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுட்டு நம்ம வேக வச்ச தண்ணியோட இந்த குழம்புல மொச்சையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துலாம். நான் மொச்சப்பயிறு ஏற்கனவே வேக வைக்கும்போது நான் உப்பு சேர்க்கலை. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சோன்னா தான் அந்த மொச்சப்பயிரெலாம் உப்பு சேரும். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மொச்சப்பயிறு நல்லா கரைஞ்சி போகல, அது முழுசாக தான் இருக்குது. உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைனாக்கா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட கொத்தமல்லி தழைகள் சேர்த்துட்டு பரிமாறிடலாம். பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் சேர்க்கும்போது இன்னொரு கொஞ்சம் ரிச்னஸ் கிடைக்கும், ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றின விழுதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா குழம்பு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. குழம்பு மொத்தம் பர்னர் மாற்றி வச்சுருக்கேன். அந்த ஸ்டவ்வில் சாதம் வச்சுட்டதுனால இப்போ குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.